சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குய். தனாக்கா எங்க போயிடுச்சுன்னு தெரியலையே. தனாக்கா எங்க இருக்கீங்க? தனாக்கா அக்கா மட்டும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூப்பிட்டா வருதா? என்ன ஏதுன்னு கேட்டாதான் என்ன? அக்கா என்னக்கா நீங்க ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கேக்குறீங்களா? அட என்னக்கா இன்னும் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அக்கா சிலிண்டர் வேற தீர்ந்து போச்சுக்கா. என்கிட்ட சாப்பாடு வேற என்ன செய்யலக்கா. கேஸ் இன்னும் புக் பண்ணலக்கா. அக்கா கேஸ் புக்கும் ஆக மாட்டேங்குது. வாட்ஸ்அப், போன்பே, ஜிபே எதுலயுமே கேஸ் எல்லாம் புக் ஆகல. அதான்க்கா நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? 2 நாட்டுக்கும் நடுவில் போர் நடக்குது இல்ல, அதனால இறக்குமதி எல்லாமே கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்காமாக்கா. அதனால சிலிண்டர் அவ்வளவுக்கு கிடைக்கலன்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசிக்கிறாங்க. யாருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு கேஸ் புக் பண்ணி நம்ம ஊரும் சேர்த்து தான் யாருக்குமே புக் ஆகலையாம். ஆமாக்கா அதனால தான் சிலிண்டர் கைமா திரிகிறேன். இது எம்டி ஆயிடுச்சு. சிலிண்டர் கூட ஃபுல்லா வேணும்க்கா. உங்ககிட்ட இருக்குதா? அட ஆமாக்கா அதான் சிலிண்டர் கைமா நான் தூக்கிட்டு திரிகிறேன். யார்ட்டாச்சும் ஒன்று சிலிண்டர் கிடைச்சா வாங்கி கொடுங்கக்கா. எங்களுக்கு வேறு நேரத்துக்கு சோறு கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும். அதுதான் எனக்கு பதட்டமா இருக்குது. என்ன பண்றது தெரியல. எல்லாம் அந்த கல்விக்கு மயக்கமே வந்துருங்கா. அட ஆமாக்கா ஹோட்டலுங்க எல்லாமே சிலிண்டர் இருந்தா தானே சாப்பாடுலாம் செய்ய முடியும். அதனால இழுத்து மூடிட்டாங்க. இன்னும் எந்த காலத்துலக்கா இருக்க நீயே? விறகடுப்புல செஞ்சாலும் பெரிய பெரிய பர்னர்லாம் போட்டு பெரிய கேஸ் வச்சிருக்காங்க. அதுலதான் சோறு எல்லாம் செய்வாங்க ஹோட்டல்ல. இப்ப எதுவுமே வழி இல்லாதனால கேஸ் மூஞ்சி போனதுனால கடையெல்லாம் இழுத்து மூடுற நிலைமை வந்துருச்சு. அட ஆமாக்கா நம்ம 4 முடிக்கும் லட்சுமி அக்காவுக்கும் தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியலையே. வேற வழியே இல்லக்கா. விறகடுப்புல தான் செஞ்சாகணும். அது உங்க பிள்ளைங்க மார்னிங் கிளாஸ் வேற போறாங்க. அதனால நீங்க 5 மணிக்கு இருந்து செஞ்சாதான் 7 மணி வேணக்க அனுப்ப முடியும். பண்ண முடியாதுக்கா. வேற வழியே இல்ல. உங்ககிட்ட ஏதாவது மாத்து சிலிண்டர் இருந்தா எனக்கு ஒன்று தரீங்களா? நான் புக் ஆயிடுச்சுன்னா நான் வந்தது உங்களுக்கு தரேன். ஆமாக்கா நல்லா தெளிவா தான் இருக்க நீங்க. சரிக்கா சரிக்கா சரி விடு பாத்துக்கலாம். அதான் நம்ம கையில ஒண்ணுமே இல்லக்கா. எப்ப முடியும்னு தெரியாது, எப்ப ஆரம்பிக்கும்னு தெரியாதுக்கா. நாம இந்த ஊர்ல இருக்க நம்ம மக்களே நாம நானே எல்லாம் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்படுறோமே. போர்ல அனுபவிச்சுட்டு இருக்கிற மக்கள் என்ன பாடுபடுவாங்க. எப்படியாவது அவையிலும் பாவம் போரெல்லாம் முடிஞ்சு நல்லபடியா இருக்கணும் சின்ன பொண்ணு. அட ஆமாக்கா உண்மைதான். நம்மளாலே இந்த கஷ்டப்பட முடியலையே. அவங்க எல்லாம் நான் போர் நடத்திட்டு இருக்க ஊர் எப்படி இருக்கும்? ஆமா சின்ன பொண்ணு. ஏக்கா உங்க தங்கச்சி பார்க்க போறேன்னு சொன்னாரு உங்க அப்பா, போயிட்டு வந்துட்டாரா? இல்லடி சின்ன பொண்ணு இன்னும் வரல. போயிருக்காங்க. அப்பா பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு லல்லி வீட்டுக்கோ பார்க்க போனா ஒரு பயமும் கிடையாதுடி. இவங்க சரோட மாமியார் பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல. சுருக்கு சுருக்குன்னு ஏதோ ஒன்று நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த எங்க வீட்டு ஆளுங்கலாம் போயிட்டாக்க ஏதோ ஒன்று சண்டை நொண்டி பேசிட்டு கிடக்குண்டி. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. வேண்டாம்ப்பா சரோவே கூப்பிடுவா அப்ப போலான்னு சொன்னேன். அப்புறம் என்னாச்சுக்கா? எங்க அப்பா வேற கேட்கவே இல்லடி சின்ன பொண்ணு. அதையும் மீறிட்டு போயிருக்காரு. எங்க அம்மா வேண்டான்னு தான் சொன்னிச்சு. அதையும் மீறிட்டு தான் போயிருக்காரு. பாப்போம் போயிட்டு வந்தாக்கதான் தெரியும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. உங்க அப்பா பார்த்து பத்திரமா வர சொல்லுக்கா. சரோட மாமியார் வேற சொன்னா நறுக்கு நறுக்குன்னு பேசணும்னு சொல்ற. ஆமாடி சின்ன பொண்ணு. எப்படா எங்க அப்பா வீட்டுக்கு வருவாங்கன்னு இருக்கு எனக்கு. ஒன்னும் கவலைப்படாதுக்கா வந்துருவாரு. சரிக்கா நானும் எல்லாம் பக்கத்துல யார்ட்டையாவது போய் சிலிண்டர் இருக்கான்னு கேட்டு பார்க்கட்டுமா? எனக்கு தெரிஞ்சு மத்தவங்களும் குடுக்கறது சந்தேகம் தாண்டி சின்ன பொண்ணு. பேசாம விறகடுப்புல செஞ்சு சாப்பாடு குடுடி உங்க மாமியாருக்கு. என்னக்கா சொல்ற? ஆமாடி சின்ன பொண்ணு. சிலிண்டர் இன்னைக்கு பண்ணி நாளைக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட எல்லாரும் கொடுப்பாங்க. இப்போ வந்து அவிய குடும்பத்தை தான் பார்க்கணும்னு நினைப்பாங்கடி. யாரும் கொடுக்க மாட்டாங்கடி. அதனால நீ போயிட்டு விறகடுப்புல செஞ்சு சோறாக்கி குழம்பு ரசம் எல்லாம் வச்சிரு. சரிக்கா அப்படிதான் பண்ணலாம். வேற என்ன பண்ணி தொலைகிறது? எந்தெந்த ஊருக்கோ நடக்கிற போரு நம்மளாமா போட்டு வாட்டி வதைக்கணும். ஏக்கா அது ஏன்டி சின்ன பொண்ணு போடி. இதெல்லாம் நினைச்சா என்னப்போ மனுஷனோட வாழ்க்கைலாம் அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டு போயிட்டு சின்ன பொண்ணு. நீ ஏக்கா போர்ல அங்க சண்டை போடுற மாதிரி நீ இங்க இவ்வளவு வருத்தமா பேசுற? வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி பேசுற. இல்லடி சின்ன பொண்ணு நார்மலா தான் சொன்னேன். வாழ்க்கையோட அர்த்தம் தெரிஞ்சனால சொன்னேன். மனுஷனோட வாழ்க்கை பாரு அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாம சங்கடப்படுத்தாம யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் செய்யாம நல்லதை மட்டும் பண்ணிட்டு போய் சேர்ந்து சின்ன பொண்ணு. அதெல்லாம் நீ நல்லது தங்க பண்ணுவ. விடுக்கா பாத்துக்கலாம். சின்ன பொண்ணு அங்க பாரு நம்ம 4 முடிய லட்சுமி வர மாதிரி இருக்குது. என்னக்கா சொல்ற? அட ஆமா சின்ன பொண்ணு அந்தாண்ட திரும்பி பாரு. என்னடி சின்ன பொண்ணு எதுக்கு அவளை பார்த்து அந்த திருப்பி சிரிக்கிற? அட அது ஒண்ணு இல்லக்கா. எனக்கு மட்டும் தான் சிலிண்டர் தீந்துருச்சோ அப்படின்னு வருத்தப்பட்டக்கா. இப்போ அவள 2 பேத்தையும் கேஸும் கையுமா பார்க்கக்குள்ள எனக்கு ஒரே குளுக்குளுன்னு இருக்குக்கா ஆனந்தமா. ஏன் சின்ன பொண்ணு இதெல்லாம் ஒரு ஆனந்தமா சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணாட்ட பண்ணிட்டு கிடக்குற. இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா சும்மா தான்.
கோமதி அதை பாரு, நம்ம சின்ன பொண்ணும் தனா அக்கா மாதிரி இருக்குது. அட ஆமா லட்சுமி, சின்ன பொண்ணுக்கும் கேஸ் சேர்ந்துருச்சு போல. அவளும் கேஸ் கையமா தான் சுட்டிட்டு தெரியுறாடி. சரி வா கோமதி, தனாக்கா கிட்ட ஒரு சிலிண்டர் தான் கேட்டு வாங்கிக்கலாம். அட ஏன் லட்சுமி, ஒரு கேஸ் வச்சு நம்ம 2 பேரும் எப்படி சமைக்கிறது? நான் உனக்கு கேஸ் வேணும்னு சொல்லல கோமதி, எனக்கு சொன்னேன். சரி வா போய் கேட்போம். கோமதி லட்சுமி என்னமாக்கா கேஸ் கையமா தெரியுறீங்க? ஏக்கா தனாக்கா இப்பதான் கேஸ் எங்கேயுமே கிடைக்கலையே, உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும், இப்பதான் சின்ன பொண்ணு எல்லா விவரமும் சொன்னா. லட்சுமி அக்கா, 4 முடி உங்களையும் என்ன கூட சேர்த்து பார்க்கறதுக்கு எனக்கு ஒரே குதுக்கலவா இருக்குது இப்போ. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? அட ஆமா 4 முடி, நான் எனக்கு மட்டும் தான் கேஸ் தீர்ந்துச்சுன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கும் தீர்ந்துச்சு அப்படின்னு நினைக்கக்குள்ள எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. நீங்களும் விறகடுப்பு தானே சமைச்சாக்கணும், வேற வழி. சின்ன பொண்ணு இதெல்லாம் ஒரு அல்ப புத்தி, உனக்கே தெரியல, இப்படியா சந்தோஷப்படுறது? சரி போது சின்ன பொண்ணு, கப்புனி இரு, அவங்களே கோவத்துல இருக்காளுங்க. அட இல்லக்கா தானங்க, நான் மட்டும் தான் சிலிண்டர் தூக்கிட்டு திரியிறேன்னு நினைச்சக்கா. இவங்களுமே 2 பேத்தையும் பார்க்கக்குள்ள சரி நம்ம கூட்டாளிங்க, நம்ம ஓட்டு சுத்தி இருக்கிறவங்களும் இப்படித்தான் இருக்கிறாளுங்க அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சுக்கா. தனக்கா சின்ன பொண்ணு பாத்தீங்களா எவ்வளவு கொடுப்ப? சரி விடுடி மக்கா, அவ தான் எப்பயுமே இப்படித்தான் காமெடியா பேசுவான்னு தெரியுமில்ல. சரி அது போகட்டும், தனக்கா உங்ககிட்ட ஒரு சிலிண்டர் தான் எனக்கு தெரியல. அட கோமதி இப்பயே தான் கோமதி சின்ன பொண்ணு என்கிட்ட கேஸ் கேட்டா. இல்லையடி ஒன்று எம்டியா இருக்குது, இன்னொன்று வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி தான் மாட்டினேன், அது தீர பக்கமா இருக்குதுடி கோமதி. ஏக்கா கேஸ்ல இருக்கிறதா நான் கழட்டி தர சொன்னேன், எக்ஸ்ட்ராவா இருக்குதா இல்லையாக்கா? அட நிஜமா இல்லடி கோமதி, இதுவே தீர பக்கமா இருக்குடி. பிள்ளைங்களுக்கு வேற காலையில ஸ்கூலுக்கு எப்படி சோறாக்குறதுன்னு எனக்கு தெரியலடி. என்ன சின்ன பொண்ணு பண்றது, நம்மளுக்கு கேஸ் வேற இல்லையே, அத்தானே என்ன பண்றது இப்போ? வேற வழியே இல்லை 4 முடி, விறகடுப்புல தான் செஞ்சாக்கணும். விறகு வேற போய் காட்ட பொறுக்கிட்டு வரணும், என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம நேரத்தை பாத்தியா, எங்கெங்கயோ போர் நடக்கிறதுக்குலாம் நாம இங்க போர் கட்ட வேண்டியதா இருக்கு. என்னாச்சு 3 பேரும் இப்படி சிரிக்கிறீங்க? நம்மளை பத்தி பேசுவோம், நீ ரைமிங்கா பேசுனியா, அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஆமா உனக்கு சிரிப்பு வரும் இப்ப இருக்க நேரத்துக்கு. தனங்கா இன்னொன்னு தெரியுமா, அது மட்டும் கிடையாது, இப்ப பெட்ரோல் டீசலும் கிடைக்கல. ஐயோ என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? அட ஆமாக்கா, எல்லாரும் பெரிய பெரிய கேன் எடுத்துட்டு வந்து, பாட்டில் பெருசா எடுத்துட்டு வந்து லிட்டர் கணக்கில் வந்து டெம்போல வச்சு எடுத்துட்டு போறாங்கக்கா. அப்படியா? என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமா தானக்கா, பெட்ரோல் டீசலும் கிடைக்கலையாமா, அதனால எல்லாரும் இப்பயே வாங்கிட்டு போறாங்க. கார் ஓட்டுறீங்க, பஸ் ஓட்டுறீங்க, எல்லாம் வண்டிக்கே கிடைக்கலையாக்கா. நம்மளாம் என்ன பண்றது, வேற வழி? கடைக்கு போறதுனா வண்டியில தானே போய் ஆகணும், நடந்து தான் போகணும். இனிமேல் என்ன பண்றது? என்னடி சின்ன பொண்ணு இப்படி நடக்குது நாட்டுல? ஆமாக்கா, நம்மளுக்கு போறதுக்கு பஸ் இருக்குது இலவசமா, ஆனா பெட்ரோல் டீசல் கிடையாது. அப்புறம் கேஸ் இருக்குது, சாப்பாடு செய்யலாம், ஆனா சிலிண்டர் கிடையாது, சோறாக்க முடியாது. என்னக்கா பண்றது? ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லக்கா, எப்படிக்கா நம்ம சமாளிச்சு வர்றது இந்த போர் முடிகிற வரைக்கும்? எல்லாம் சரியா புரிஞ்சிட்டு பொண்ணு, பாக்கலாம் இரு. எனக்கு இன்னும் 1 வாரத்துக்கு தாண்டி கேஸ் வரும், அதுக்கப்புறம் இப்படி பிள்ளைங்களுக்கு சோறாக்குறது ஸ்கூலுக்கு. அக்கா வேற வழி இல்லக்கா, எங்களாட்டம் தான். நீயும் விறகடுப்பு தாக்க செஞ்சாவணும், வேற இருந்தா பொறுக்கி வைக்க காட்டலாம், எனக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கா. சரிடி பாக்குறேன். அப்புறம் சின்ன பொண்ணு, உன் நாத்திக்கு தான் கல்யாணம் உறுதி ஆயிடுச்சே, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. அவளுக்கு என்ன, காலையில போன பிடிச்சாலும் நைட்டு தூங்கக்குள்ள தான் வைக்கிறா. அது வரைக்கும் மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கிறா. நான் தான் பேசுவாலும் எனக்கு தெரியலடி. என்னாச்சுக்கா எல்லாரும் சிரிக்கிறீங்க? அட ஒன்னும் இல்லை சின்ன பொண்ணு, சும்மா நினைச்சு பார்த்தேன் உன் நாத்திய. இப்பவே இந்த பேச்சு பேசுறாளே, அங்க கல்யாணம் பண்ணி போனோட்டு என்ன பேச்சு பேசுறாளோ உங்க அம்மா வீட்டு மாப்பிள்ளைய. அட போக்கா லட்சுமிக்கா, இப்போதான் அவளுக்கு கல்யாணம் ஆகி உறுதி ஆயிடுச்சுட்டு நானே ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். இங்க இருக்க வரைக்கும் மாமியார் வீட்டை போட்டு கொடுத்துட்டே இருப்பா. அட ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதே தான் சொன்னேன். இங்க இருந்தா உன்னை டார்ச்சர் பண்ணி பேச வச்சுக்கிட்டே இருப்பா உங்க மாமியார. சரி அவளும் போய் அங்க பட்டாதானே அவளுக்கு மாமியாரோட கஷ்டம் தெரியும். ஆமாக்கா, அவளுக்கும் போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் நான் படுற கஷ்டமெல்லாம் அவளுக்கு புரியும். அவளுக்கும் ஒரு நாத்தனா இருக்கிறா. ஐயோ சாமி, அவ இவளுக்கு மேல இருக்காக்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமா லட்சுமிக்கா, இங்க என் நாத்தி என்ன போட்டு இந்த வாங்குறா இல்ல, அவ நாத்தி உறுதி பண்ண வந்தன்னைக்கு அவளை போட்டு அந்த வாங்கிட்டாக்கா. நீயே பார்த்தல, நீதான் வந்தீங்கல்ல உறுதி பண்றப்ப பாக்கலையாக்கும். அந்த புள்ள பேர் வேற மாடனாக்கா. ஆனா அந்த புள்ளியோட மூஞ்சி என்னமோ சுமார் தான்க்கா, பேர் மட்டும் என்னமோ மாடன்னு வச்சிருக்காங்க. விடுமாக்கா, அவங்க எங்க பண்றது, அவங்க எங்க அனுபவிப்பாங்க சின்ன பொண்ணு. விடு, நீ இப்படி எல்லாம் எதுவும் பேசக்கூடாது. அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி போயிட்டு நல்லா இருக்கட்டும். தானக்கா நீ பேசுறது சரியில்லை. நம்ம சின்ன பொண்ணு போட்டு என்ன போட்டாங்க அம்மாலும் மவளும். இப்போ மவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் தெரியும். நீ சொல்றது சரிதாமக்கா, இல்லைங்கல்ல. சரி விடு, நடக்காது நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரி அதெல்லாம் கடக்கட்டும், கழுது மேல. இப்போ நம்ம சோறாக்கிறதுக்கு கேஸ் என்ன பண்றது, எங்க போய் வாங்குறது? எங்கேயுமே வாங்க முடியாதான் சின்ன பொண்ணு, புக் பண்ணா தான் கிடைக்குமா. ஆலையில இருந்து அத்தனை பேர் நம்ம ஊர்ல புக் பண்ணி பார்த்துட்டாங்களாம், கேஸ் புக்கே ஆகலையா. ஆமா நானும் நியூஸ்ல பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. வழியே இல்ல, போய் விறகடுப்புல சோறு வைக்க போ. இல்லன்னா ஒரு ஐடியா சொல்லட்டுமா நானு? சொல்லு லட்சுமிக்கா. நம்ம 3 பேத்துக்கிட்டுமே கேஸ் இல்ல. ஆமா, அதனால என்ன லட்சுமிக்கா படக்கன்னு சொல்லு, அதனால இதனால இழுக்காத. என்ன பண்ண, சோறாக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன லட்சுமிக்கா, சீக்கிரம் சொல்லு. 3 பேத்துக்கிட்டுமே கேஸ் கிடையாது, அதனால நம்ம 3 பேத்துல ஒவ்வொருத்தரும் சோறு, ஒருத்தி குழம்பு, ஒருத்தி ரசம் வச்சிட்டோம்னா ஈஸியா வேலை முடிஞ்சிருமில்ல. பாடுறா. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு அப்படிதான் மனசுக்கு படுது. நம்ம இனிமேல செய்ய ஆரம்பிச்சோமா ஒவ்வொருத்தையும் விடிஞ்சு போயிடும், சோறாக்க முடியாது. வீட்டுக்கு பிள்ளைங்களும் கிடக்குது. அதனால என்ன சொல்றேன்னா, ஒருத்தி சோறு, ஒருத்தி குழம்பு, ஒருத்தி ரசம் வச்சிட்டோம்னா ஈஸியா போயிருந்து. சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ லட்சுமி சொல்றது சரியா தான் படுது. பேசாம இப்படி பண்ணிக்கோங்கடி, 3 பேரும் ஈஸியா வேலை முடிஞ்சு போயிருண்டி. விறகடுப்புல இல்லன்னு வையேன், விறகடுப்புல ஒரு சோறு, குழம்பு, ரசம் 3 ஒட்டுக்க செஞ்சாகணும். காலையில இருந்துச்சு நேரமா பண்ணிக்குவீங்க. இப்ப வந்து இது பண்ணிக்கோங்கடி. ஆமா சின்ன பொண்ணு. கோமதி நீங்க என்ன சொல்றீங்க 2 பேரும்? சரி லட்சுமிக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான், பண்ணிக்கலாம் விடு அப்படியே. சரி நான் சோறு வச்சிடறேன்க்கா, நீங்க 2 பேத்துல யாராவது குழம்பு ரசம் வச்சிருங்க. சின்ன பொண்ணு பாத்தியா, நான் சோறு வச்சுக்கிறேன் சின்ன பொண்ணு. ஏன் நாள் முடி
குழம்பு வைக்கணும்னா செலவாகணும் பாக்குறியா? சோறுனா அரிசி மட்டும் போட்டு கஞ்சி வடிச்சு வச்சிடலாம்னு சொல்றேன். என்ன பண்ண? சின்ன பொண்ணுன்னு சொன்னாலும் சரி, நல்ல பொண்ணுன்னு சொன்னாலும் சரி, நான் சோறு வடிச்சிடுறேன். நீங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் குழம்பு ரசம் வடிச்சிருங்க. சரி, அப்புறம் நான் ரசம் வச்சிடுறேன். நாலுபடி உனக்கு வேற வழியே கிடையாது. நீ போய் சாம்பார் வச்சிருப்போ. பாரு தனக்கா, இவங்க 2 பேரும் சோறு ஒருத்தியா ரசம் ஒருத்தியா, நான் மட்டும் குழம்பு வைக்கணுமா? அட ஒன்றும் இது பண்ணாத கோமதி, குழம்பு வைக்கிறது ஈஸி தான். குக்கர்ல பருப்பு போட்டு வைக்க பாரு, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இல்லக்கா, விறகடுப்புலாம் குக்கர் வச்சா குக்கர் வீணா போயிருக்கா. நானே சீக்கிரம் நீ பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். அதெல்லாம் உன் விருப்பம். நீ வச்சாலும் சரி, இல்லை நார்மலாவே வச்சுக்கிட்டாலும் சரி. குக்கர்ல வைப்பியோ இல்லை குண்டால வைப்பியோ அதெல்லாம் தெரியாது. நான் சோறு வச்சிருவேன். லட்சுமிக்கா ரசம் வைக்கிறேன்னு சொல்லிச்சு. நீ போய் குழம்பு வை. எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு ஒரு ஃபோன் அடிங்க. ஆளு மாற்றி ஆளு கலந்து கொடுத்துக்கலாம். சரியா? சரி சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு ரசம் இப்போ இருந்தா வைக்கிறேன். சரியா? சரி லட்சுமிக்கா, ஒரு ஃபோன் அடிங்க. 3 பேத்துக்கு ஒரு மரத்துக்கடியில் வந்து கூட்டு சேர்ந்து ஆளுக்கு மாற்றி வாங்கிக்குவோம். சரி சின்ன பொண்ணு. சரி தனக்கா, நானும் வரேங்க்கா. சரி லட்சுமி. ஆளுடைய உனக்கு வழியே கிடையாது. போய் காய் முருங்கை காய் இல்லைன்னா கத்திரிக்காய் ஏதோ ஒரு காய் வாங்கிட்டு போய் சாம்பார் வைப்போ. சரி வைக்கிறேன். என்ன பண்றது, வேற வழி? ஆமா, வேறு வழியே கிடையாது. நீ வை, குழம்பு வச்சுட்டு நம்ம எப்பயும் மீட் பண்ற மரத்துக்கடியில் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க. நான் சோறு கொண்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் குழம்பு ரசம் கொண்டாந்துருங்க. ஆளுக்கு மாத்திக்குவோம். சரி சின்ன பொண்ணு, நானும் போய் சாம்பார் வைக்கிறேன். தனக்கா வரேங்க்கா. பாத்தீங்களா தானங்க, 4 மணிக்கு ஒரு சாம்பார் வைன்னு சொல்லவும் என்ன ரோசம் பொத்துக்கிட்டு வருதுன்னு. அட சரி வீட்டு சின்ன பொண்ணு, ஆளுமத்தி யாரும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறீங்களா, அதே போதும் விடு. அவன் செய்யறதே பெரிய விஷயம் தான் சின்ன பொண்ணு. ஆமா தானக்கா, நீங்க சொல்றது உண்மை தான். 4 மணிக்கெல்லாம் ஒரு முருங்காய் கொடுத்த கூட மனசு வராது. ஆமா சின்ன பொண்ணு. சரிக்கா, நானும் அப்படியே சிலிண்டர் தூக்கிட்டு நடந்தேனா போய் சோறு வச்சு இவங்களுக்கும் வடிச்சு கொடுத்துறேன். அவங்களுக்குள்ளே எனக்கு குழம்பு ரசம் கொடுப்பாங்க. சரி சின்ன பொண்ணு, போய் நேரமாக்க பண்ணு. இங்க என்னக்கா வெட்ட வெளியே பார்த்துட்டு இருக்கிறீங்க? என்ன கூட அப்படியே நடந்து வாங்க. 2 பேரும் நடந்து பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுவோம். சரி சின்ன பொண்ணு, வாடி போவோம். அந்த ஊர்ல நடக்கிற போருக்கு நாம இன்னும் என்னென்ன போர் கட்டணும்னு தெரியலையேக்கா. பார்த்துட்டேன் சின்ன பொண்ணு, வாடி. தனக்கா, அப்புறம் சொல்ல மாட்டேன். லட்சுமி முன்னாடி கோமதி முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். சரிங்களா? உங்க அப்பா வந்தாருன்னா என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க சரோக்கா வீட்டுல. அட சொல்றேன் சின்ன பொண்ணு, உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? எப்படியும் எங்க அப்பா போட்டு அவங்க மாமியா கிளவி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கோம். அப்படிதான் மனசுக்கு படுது. இது மனசுல போக வேண்டாம்னு சொன்னேன். கேட்டாரா? பாத்துக்கலாம், விடுங்கக்கா. வா சின்ன பொண்ணு, அப்பா வந்தது நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ போய் கொஞ்சம் சோறாக்கி வைக்கிற, சாயந்தரம் நைட்டுக்கு. அம்மாளுக்கு சூடா செஞ்சா தான் பிடிக்கும். சரிக்கா. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க தனம் பேசுறேன். நானும் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. சரிங்களா? கமெண்ட்ல மறக்காம உங்களுக்கு என்ன மனசுல படுதோ இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ.